கொண்டாட வேண்டிய காலத்தில் எல்லாவற்றையுமே கொண்டாடலாம். மகிழ்ச்சி தானே. 25க்கு ஒரு ஸ்பெஷல் பாருங்க. 2 2 ஒரு 5 இருக்கு, 9. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஜனவரி 1. ஆங்கில புத்தாண்டை நாம் விமர்சையாக கொண்டாடலாமா என்றெல்லாம் பலர் கேட்கிறார்கள். கொண்டாட வேண்டிய காலத்தில் எல்லாவற்றையுமே கொண்டாடலாம். மகிழ்ச்சி தானே. விழா திருக்க திருவிழா கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாம் விழா திருப்பதற்கு நாம் கொண்டாட வேண்டியது திருவிழா. அதை போல சித்திரை மாதம், அதையும் நாம் சித்திரை வைகாசி என்று சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பை கொண்டாடலாம். திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்லி தை 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய அதையும் நாம் கொண்டாடலாம். எல்லா வருட பிறப்பையும் நாம் கொண்டாடலாம். அப்படி அதிலும் ஆங்கில புத்தாண்டை நாம் அவசியம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் காலண்டர், உலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக இயக்கம், அலுவலகத்தில் மாத நிறைவில் கொடுக்கக்கூடிய சம்பளம் எல்லாம் ஆங்கில மாதத்தை ஒட்டியே தான் நடைபெறுகின்றன. ஆடிட்டிங், அப்புறம் அரையாண்டு, காலாண்டு, முழு ஆண்டு, இவைகள் எல்லாமே ஆங்கில மாத காட்டியை வைத்தே தான் அனைத்தும் சிறப்பாக செயல்படுகின்றன, இயங்குகின்றன. அந்த வழியில 2025வது இந்த ஆண்டை நாம் கொண்டாடுவதில் குதூகலம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், இன்பம் அடைகிறோம். 2025க்கு ஒரு ஸ்பெஷல் பாருங்க. 2 2 ஒரு 5 இருக்கு, 9. 9 என்பது ஒரு ராசியான எண். நான் என்னுடைய டூர்ல கூட 9 என்று முடியும் ஒரு மணிதான் ரூபாய் எல்லாம் போட்டிருப்பேன். ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இந்த சிங்கிள் டிஜிட்ல 9 தான் பெரிய எண். அதனால இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்பதற்காக இந்த கருத்தை எளிய வற்புறுத்துகிறேன். பொதுவா கால தத்துவம் என்ற ஒன்று உண்டு. கால தத்துவம் அதபடி நாம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று சொல்கிறார்கள். உலகம் எப்படி போகுதோ நாம் அப்படி போகணும். அதனால்தான் உலகம் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிறது, நாமும் கொண்டாடுவோமே சேர்ந்து. அதனால அது திருவள்ளுவர் திருக்குறளை இப்படி படிக்கணுங்கிறாங்க சில பேர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் பலகற்றும் அறிவிலாதார் கொண்டு கூட்டு பொருள்கொள்ள சொன்னோம். நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, உலகம் எந்த வழி போகிறதோ அந்த வழி போ என்று சொல்லுகிறார்கள். அதனால நம்ம ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுகிறோம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மைய பூமியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கடமை கண் போன்றது, காலம் பொன் போன்றதுன்னு ஒரு பழமொழி இருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அப்படி சொல்லக்கூடாது அந்த பழமொழியை. காலம் உயிர் போன்றதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, போனால் திரும்ப வராதது 2 தான். ஒண்ணு காலம், இன்னொன்று மானம். மானம் போனாலும் திரும்பி வராது. 2025 ஜனவரி 1 இனிமே திரும்பி வராது. 2026 தான் ஜனவரி 1 வரும். இப்ப போனால் திரும்பி வராதது எதுன்னு கேட்டீங்கன்னா காலம். அதனால காலத்தே பயிர் செய் என்றெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் இந்த காலத்தை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். பழையன கழிதல், புதியன புகுதல், வழுவல கால வகையினானே என்று நம்முடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாம் கூறும். போனால் வராதது அந்த காலம். அதை வித்யா தத்துவம் என்று சைவத்துல சொல்றாங்க. காலம், நியதி என்றெல்லாம் 7 இருக்கு. அதுல கால தத்துவம் சொல்றாங்க பாருங்க. காயிலே புளிப்பது என்ன கன்னியிளமானே, கனியிலே தித்திப்பது என்ன. இனிப்பாக கனியிலே இருக்கிறது, காயிலே புளிக்கிறது, கசக்கிறது. ஏன்? இது காலத்தினாலே நடைபெறுகிறது. நாம் இளமையிலே ஓடி ஆடி திரிவோம், முதுமையிலே திரை நரை இவைகள் எல்லாம் ஏற்படும். இது எதனால ஏற்படுகிறதுனா காலத்தினுடைய காரணத்தினால ஏற்படுது, காலத்தின் கட்டாயம். அதனால்தான் பெரியவங்கள்லாம் கால சக்கரம் என்று சொல்லுகிறார்கள். கடிகாரம் காலம் காட்டி என்றே சொல்லுகிறோம். கதா காலட்சேபம் என்று சொல்லுகிறோம். இறைவனுக்கு பேரே காலகாலன் என்று பெயர். காலத்தை இயக்குபவன் இறைவன் தான். அதனால
எதையும் காலாகாலத்தில் இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் திருமணமா அது காலத்தில் நடைபெற வேண்டும். ஆடி பட்டம் தேடி விதை என்று அது காலத்தில் விதைக்க வேண்டும். எதையும் உரிய நேரத்தில் செய்தால் எல்லா நலமும் நாம் பெறலாம். ஆகையினாலே இந்த புத்தாண்டிலே அனைவரும் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம். அனைவரும் நலம் பல பெற்று வளம் பல எய்தி இனிது நெடிது வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.